இன்று 18/3/2024 திங்கட்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும். இன்றைய தின சிறப்புகள். பண்டிகை. திருப்பரங்குன்றம் ஸ்ரீயாண்டவர் வெள்ளி பூத வாகனத்தில் பவனி வரும் காட்சி. பரமக்குடி ஸ்ரீயனை முத்தாலம்மன் கிளி வாகனத்தில் திருவீதி உலா. ராமகிரிப்பேட்டை ஸ்ரீகல்யாண நரசிங்க பெருமாள் அன்ன வாகனத்தில் புறப்பாடு. வழிபாடு. அம்பிகையை வழிபட மேன்மை உண்டாகும். இன்று எதற்கெல்லாம் சிறப்பு. கட்டிடம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். புதிய ஆபரணங்கள் செய்ய ஏற்ற நாள். கால்நடைகள் வாங்க உகந்த நாள். கிணறு வெட்ட நல்ல நாள். இன்றைய தின ராசி பலன்கள். மேஷ ராசி. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் பொறுமை வேண்டும். உடல் தோற்றப்பொலிவு மேம்படும். பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். வியாபார இடமாற்ற முயற்சிகள் கைகூடும். கவனம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நெருக்கம் அதிகரிக்கும். பரணி பொறுமை வேண்டும். கிருத்திகை முயற்சிகள் கைகூடும். ரிஷபராசி. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் மதிப்பு மேம்படும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். ஆர்வம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை தீர்வு ஏற்படும். ரோகிணி மதிப்பு மேம்படும். மிருகசீரிஷம் மகிழ்ச்சி உண்டாகும். மிதுனராசி. உடலில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். கனிவான பேச்சுக்களால் நன்மதிப்பு உண்டாகும். மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும். பொருளாதாரம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிஷம் மதிப்பு உண்டாகும். திருவாதிரை எண்ணங்கள் மேம்படும். புனர்பூசம் அனுசரித்து செல்லவும். கடகராசி. நினைத்த சில பணிகளில் அலைச்சல் ஏற்படும். ஜாமீன் தொடர்பான விஷயங்களை தவிர்க்கவும். இரகசியமான முதலீடுகள் அதிகரிக்கும். வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்பு கைகூடும். மனதளவில் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும். எதிர்பாராத சில விரயங்கள் உண்டாகும். அலுவலகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். புனர்பூசம் அலைச்சல் ஏற்படும். பூசம் வாய்ப்பு கைகூடும். ஆயில்யம் பொறுப்பு அதிகரிக்கும். சிம்மராசி. உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு வழியில் ஆதரவு ஏற்படும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான சிந்தனை மேம்படும். வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். பரிசு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். மகம் ஒத்துழைப்பு கிடைக்கும். பூரம் மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் மந்தத்தன்மை குறையும். கன்னிராசி. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வருமான வாய்ப்புகளை மேம்படுத்துவீர்கள். எதிலும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம். உத்திரம் ஒத்துழைப்பு கிடைக்கும். அஸ்தம் பிரச்சனைகள் குறையும். சித்திரை புரிதல் உண்டாகும். துலாராசி.
செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். மனதளவில் புதிய பாதை புலப்படும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். புதிய வாகனம் வாங்குவதில் பொறுமை வேண்டும். உத்தியோகத்தில் உயர்வான சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் மறையும். செலவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை சோர்வுகள் நீங்கும். சுவாதி மதிப்பு ஏற்படும். விசாகம் போட்டிகள் மறையும். விருச்சிக ராசி உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் உண்டாகும். செயல்பாடுகளில் ஆர்வமின்மையான சூழல் ஏற்படும். குழந்தைகளிடத்தில் பொறுமை வேண்டும். மனதளவில் ஒருவிதமான பதற்றம் ஏற்பட்டு நீங்கும். விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் உண்டாகும். விரயம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். விசாகம் புரிதல் அதிகரிக்கும். அனுஷம் பொறுமை வேண்டும். கேட்டை அலைச்சல் உண்டாகும். தனுசு ராசி உயர் அதிகாரிகளிடத்தில் நன்மதிப்பு கிடைக்கும். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்பு ஏற்படும். போட்டி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். வாழ்க்கை துணைவரின் வழியில் மதிப்பு உண்டாகும். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். புகழ் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். மூலம் மதிப்பு கிடைக்கும். பூராடம் வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் மேன்மையான நாள். மகர ராசி அரசு வழியில் அனுகூலம் உண்டாகும். இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் ஈடேறும். மனதளவில் புதிய தெளிவு ஏற்படும். பழக்கவழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாலின மக்களால் ஆதாயம் அடைவீர்கள். வியாபாரத்தில் சில ஒப்பந்தங்கள் சாதகமாகும். உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். களிப்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் முயற்சிகள் ஈடேறும். திருவோணம் மாற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் வாய்ப்பு கிடைக்கும். கும்பராசி வெளி உணவுகளை தவிர்க்கவும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுப்பீர்கள். நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நாவல் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறம். அவிட்டம் குழப்பம் விலகும். சதயம் முடிவுகள் பிறக்கும். பூரட்டாதி ஆர்வம் ஏற்படும். மீனராசி உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பொருளாதார சிக்கல்களை சமாளிப்பீர்கள். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். சக ஊழியர்களால் திருப்தி ஏற்படும். தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும். பெரியார்களின் ஆலோசனை கிடைக்கும். கல்வியில் இருந்து வந்த குழப்பம் குறையும். ஜெயம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறம். பூரட்டாதி ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திரட்டாதி திருப்தி ஏற்படும். ரேவதி குழப்பம் குறையும்.